வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓமப்படி. ஓமப்படி நிறைய பேர் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். இது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் ஓமப்படி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஓமத்தை வந்து நல்லா வெறும் இலுப்பச்சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துப்பேன். இது சுடுறதுக்குள்ளே மாவோட ரேஷியோ எடுத்துக்கலாம். கடலை மாவு 3 பங்குனா 1 பங்கு அரிசி மாவு போடுவேன். இதுக்கு 3 கப் போட்டேலே 1 கப்பு அரிசி மாவு. இந்த ஓமமும் நல்லா வறுபட்டு வாசனை வந்தாச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சுன்னு வந்துடலாம். பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இதை கொஞ்சம் தண்ணி விடுறேன். எண்ணெயை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, ஓமப்பொடியோட ஓட்டையில் போய் ஓமம் வந்து அடைச்சிக்கும். வெறும் இந்த ஜூஸை மட்டும் கொஞ்சமாக விட்டோன்னா நல்ல ஓம வாசனையாக இருக்கும். ஓகேவா? பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிற ஜூஸ். உங்களுக்கு எவ்வளோ வாசனைக்கு வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ரொம்ப விட்டாலும் இது கசக்கும். தேவையான கலருக்கு கொஞ்சமாக சில பேர் கேசரி மஞ்சள் பொடி போடுவா. நான் மஞ்சள் பொடியே தான் போடுவேன். இதில் காரம் உங்களுடைய சௌகரியம். ஏன்னா ஓமத்துலேயே வேறு காரம் இருக்கிறதுனால ரொம்ப காரம் போட வேண்டாம். இதில் வந்து சில பேர் வந்து எண்ணெய் சூடாக ஆக்கி அதை காய்ச்சி விடுவா. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெயே போட்டுருவேன். ஆனால் தீபாவளின்னா கண்டிப்பாக கடலை மாவு புகையணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று ரிப்பன் பக்கோடா, இல்லைன்னா ஓமப்பொடி, இல்லைன்னா சில பேர் வந்து முள்ளு தேங்காயில் கடலை மாவில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தீபாவளினா தீபாவளி அன்றைக்கி கடலை மாவு புகையணும் அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் நாள் சாயங்காலம் பஜ்ஜி பண்ணுறது வழக்கம். இதான் ஓமப்பொடியாச்சு. எல்லார்கிட்டையும் இருக்கும் இதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் புழியணும். அது இது கடலை மாவுங்கிறதுனால உள்ளெல்லாம் அதை விட்டு கிரீஸ் பண்ணிக்கோ. வழக்கம் போல் ஒரு பிள்ளையார். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. ஓசை நல்லா அடங்கணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடணும்.
இதில் ஓமம் இருக்கிறதுனால இதுக்கு பெருங்காயப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்துக்குள்ளே நம்ம அடுத்ததுக்கு எடுத்து வச்சிடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு ஓமப்பொடி. ஓமப்பொடிலாம் பிடிக்காதவாலே இருக்க மாட்டான். ரொம்ப இதுக்குன்னு ஒரு தனி யூனிக் டேஸ்ட்ன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரோமா. அது சாப்பிடுன்னு அது கூப்பிடும். என்ன தான் முறுக்கெல்லாம் இருந்தாலும் ஓமப்பொடிக்கெல்லாம் ஒரு தனி இது. இந்த வருஷன் ஆஃப் ஓமப்பொடி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பண்ணுங்க. ஓமத்தை அரைச்சி விட்டு பொடி பண்ணி அரைச்சி தண்ணி விட்டு அதை இது பண்ணி வடிகட்டி எடுத்து அதில் விட்டு எல்லாம் நல்லா வாசனையாக ஓமத்தோட சாரெல்லாமே இறங்கி இருக்கும். சில பேர் ஓம வாட்டர் விட்டுக்கலாமாம்பா. அது அப்படியே பட்டுப்பாவடியாக செவந்து போயிடும். அப்படியே நல்லா இருக்காது. அது கசக்க ஆரம்பிப்போம். அதனால் ஓமத்தை வறுத்து பொடி பண்ணி அதில் தண்ணி விட்டு அதை நீங்கள் வடிகட்டி எடுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் திருப்பி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.